Hi friends, welcome to Smart Peter சமையல். நம்ம இன்னைக்கு மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஊத்திக்கோங்க. ஆயில் எக்ஸ்ட்ரா ஊத்துனா தான் டேஸ்டியா இருக்கும். நம்ம நெய்யும் ஆட் பண்ணிக்கணும். கரம் மசாலா நான் வீட்ல அரைச்சு வச்சது தான் நான் போடுறேன். அந்த எண்ணெயில போட்டுட்டு அதுக்கு அப்புறமா ஆனியன் போடுங்க. ஆனியன் 4 வெங்காயம் நல்லா மெல்லிசா அரைஞ்சு நல்லா தாளிச்சுக்கோங்க. அது ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் லைட் ப்ரௌன் கலர் வந்த பிறகு தான் நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண போறோம். தக்காளி ஆட் பண்ண போறோம். தக்காளி 3 தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். அதையும் நல்லா ஸ்லைஸா நீட்டா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன். 1/4 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துர்க்கேன். அது நல்லா போட்டு வதக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் வதக்கிட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலாவை ஆட் பண்ணிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா நல்லா பொடியாக கட் பண்ணது. அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாய் பொடி 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல காரமாக வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா கம்மி பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் நான் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால். அதுக்கப்புறமா ஒரு அரை சொம்பு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1.5 அழகு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இது. ஏன்னா தேங்காய் பாலும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வேகட்டும். ஏன்னா தேங்காய் பால் போட்டால் இன்னும் டேஸ்டியாக வரும் பிரியாணி, நம்மளுக்கு ஹீட்டும் ஆகாது. ஓகே, இப்போ நல்லா மட்டன் குக் ஆயிடுச்சு. நான் 1/4 kg எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி பாஸ்மதி ரைஸ் போடுறேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி போட்டுக்கோங்க. எத்தனை கிலோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு போட்டுக்கோங்க. இப்போ நான் 1.5 அழகு பாஸ்மதி அரிசி நல்லா 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா நீட்டாக மெலிசா டேஸ்டியாக வரும் பிரியாணி. இப்போது ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு ரைஸும் தண்ணியும் ஒன்று போல் இருக்கணும். அப்போ தான் பிரியாணி தீயாத பக்காவாக வரும். நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரைஸு கம்மியாக இருந்துட்டு தண்ணி அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு குழஞ்சிரும். ஸோ ரைஸும் அதுவும் ஈவனாக இருக்கணும். நம்ம கரண்டி தொட்டு பார்த்தா அந்த ரைஸ் தட்டுப்படணும். இப்போது சூப்பரான பிரியாணி, சுடுசுடு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மட்டன் பிரியாணி செம்மையாக நம்மளுக்கு யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. சுட சாப்பிட்லாம் வாங்க. நெய் ஆட் பண்ணுறதுனால நமக்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக செய்யணுன்னாலும் ரொம்ப லேட் ஆகும், டிலே ஆகும். இது மாதிரி நம்ம செஞ்சு பழகிக்கலாம். ஒரு வாட்டி செஞ்சோம்னா நமக்கு சீக்கிரம் பழகும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.